morning everyone. Nice to meet you again. Today I am going to teach English subject. Last class we seen up and down. Up na மேலே, down na கீழே. Next exercise எப்படி பண்றது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இல்லையா? எல்லாம் வீட்ல ட்ரை பண்ணிருப்பீங்க அப்படினே நம்புறேன். Now do big, do small அப்படினு ஒரு லெசன் பார்க்க போறோம். Okay students, take page number 69. Too big, too small. Big na பெரியது, small na சிறியது. Okay, உங்களுக்கு தெரியும். Okay, but too big அப்படினா ரொம்ப பெரியது, too small அப்படினா ரொம்ப சின்னது. Okay students? Okay. Now take your book, page number 69. Too big, too small. Look at this picture. First picture la enna irukku parunga. ஒரு பாய் இருக்கான். நெக்ஸ்ட் அவனுடைய மாம் இருக்காங்க. மாம்னா மதர். ஓகே, இந்த பாய் என்ன சொல்கிறான்? அந்த பாயோட நேம் வந்து மனோ. அந்த மனோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்னையும் லிஃப்ட் பண்ணியங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய மதர் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு பேபியை கையில் வச்சுருக்காங்க அப்படி இல்லையா? அதே போல் என்னையும் கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனுடைய மாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐ காண்ட் லிஃப்ட் யூ அப் மனோ சேஸ் மாம். என்னால் உன்னைய லிஃப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒய், ஏன் அப்படின்னா, யூ ஆர் டூ பிக். அவன் எப்படி இருக்கானா? டூ பிக். டூ பிக்னா என்ன சொன்ன? பெரிய பையனாக இருக்கான், பெருசாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்கள். மனோ இருக்கான், பக்கத்தில் அவனுடைய டாட் இருக்காங்க. டாட்னா ஃபாதர். அவன் என்ன செய்கிறாங்க? அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஸ்கூல் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்? நான் ஸ்கூலுக்கு தனியாக போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனுடைய ஃபாதர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ காண்ட் வாக் டு ஸ்கூல் அலோன் மனோ சேஸ் டாட். காண்ட், கான்னா முடியாது, வாக்னா நடக்கிறது, அலோன்னா தனியாக, உன்னால் ஸ்கூலுக்கு தனியாக போக முடியாது மனோ அப்படின்னு யார் சொல்கிறா? மனோட ஃபாதர் சொல்கிறாங்க. ஒய், ஏன் அப்படின்னா, யூ ஆர் டூ ஸ்மால். ஸ்மால்னா என்ன சொன்ன? சிறியது. அப்போ அவன் என்ன இருக்கானா? சின்ன பையனாக இருக்கான். அப்படிங்கிறதுனால உன்னால் ஸ்கூலுக்கு தனியாக போக முடியாது மனோ அப்படின்னு அவனுடைய ஃபாதர் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சரில் என்ன இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க கிராண்ட்ஃபா இருக்காங்க. கிராண்ட்ஃபானா தாத்தா இருக்காங்க. நெக்ஸ்ட்டு மனோ இருக்கான். ஒரு கிராடில் இருக்குது. கிராடில்னால் என்ன சொன்னாமல் ஏற்கனவே போன கிளாஸில் நம்ம சொல்லியிருக்கோம். கிராடில்னா தொட்டில். ஓகே, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த தொட்டிலில் ஸ்லிப் பண்ண பார்க்குறான். ஸ்லிப்னா தூங்குறது. அதுக்கு அவங்க கிராண்ட்ஃபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ கான் ஸ்லிப் இன் த கிராடில் மனோ சேஸ் கிராண்ட்ஃபா. கிராண்ட்ஃபா என்ன சொல்கிறாங்க? உன்னால் அந்த கிராடில், அதாவது தொட்டியில் தூங்க முடியாது மனோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, யூ ஆர் டூ பிக். அவன் எப்படி இருக்கானா? கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கான். அதாவது தொட்டியில் தூங்குற அளவுக்கு அவன் சின்ன பையன்ல, பெரிய பையனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இந்த பிக்சரை பாருங்கள். இந்த பிக்சரில் என்ன இருக்குது? அவன் மனோ என்ன பண்ணுறான்? ஒரு பேபி என்ன பண்ணுறான்? கேரி பண்ணி வச்சுருக்கான், அதுக்கி வச்சுருக்கான் இல்லையா? அவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, நான் அந்த பேபியை எடுத்துகிட்டு பார்க்குக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். பார்க்குனா என்னது? பூங்காவுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவனுடைய கிராண்ட்மானா பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூ காண்ட் கேரி த பேபி டு த பார்க் மனோ சேஸ் கிராண்ட்மா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னால் பேபி எடுத்துகிட்டு பார்க்குக்கெல்லாம் போக முடியாது மனோ. ஏன் அப்படின்னா, யூ ஆர் டூ ஸ்மால். நீ ரொம்ப சின்ன பையன். ஸ்மால்னா சின்னது, சின்ன பையன் அப்படிங்கிறதுனால உன்னால் பார்க்குக்கெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 70. யூ சி இந்த பிக்சரை பாருங்கள். மனோ என்ன செய்கிறான்? இதை திங்க் பண்ணிகிட்டு இருக்கான் இல்லையா? அவன் என்ன திங்க் பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய மாம் என்ன சொல்கிறாங்க? யூ காண்ட் லிஃப்ட் யூ அப் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுடைய ஃபாதர் என்ன சொல்கிறாங்க? யூ காண்ட் ஸ்லீப் இன் த கிராடில் அப்படின்னு யார் சொல்கிறா? அவனுடைய கிராண்ட்ஃபா சொல்கிறாங்க. அவனுடைய கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்க? யூ காண்ட் கேரி த பேபி அப்படின்னு அவங்க யார் சொல்கிறா? அவனுடைய கிராண்ட்மா சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க? பிக்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க? ஸ்மால்னு சொல்கிறாங்க. அவன் யோசிக்கிறான், நம்ம பிக்கா ஸ்மாலா அப்படின்னு அவன் திங்க் பண்ணுறான். ஓகே, மனோ திங்ஸ், அவன் யோசிக்கிறான்.
டூ பிக் டூ ஸ்மால். நம்ம பெரியவனா சின்ன பையனா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவன் என்ன செய்கிறான்? ஹவு கேன் ஹி பி டூ பிக் அண்ட் டூ ஸ்மால் ஆல் அட் ஒன்ஸ். நம்ம ஒரே டைமில் எப்படி பெரியவனாகவும் இருக்க முடியும் சின்ன பிள்ளையாகவும் இருக்க முடியும் அப்படின்னு அவன் என்ன செய்கிறான்? திங்க் பண்ணுறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பிக்சரில் அவன் என்ன செய்கிறான் பாருங்க. பிங்க் ஷர்ட் அவன் என்ன செய்கிறான்? அவன் ஓல்டு ஷர்ட். அவன் என்ன செய்கிறான்? ஓல்டுனா பழசு. என்ன செய்கிறான்? அவன் அந்த ஷர்ட்டை போடுறது ட்ரை பண்ணுறான். அவனால் போட முடியல. ஏன் அப்படின்னா டூ பிக். அவன் கொஞ்சம் பெரிய பையனாக வளர்ந்துட்டான் இல்லையா, அதனால் அவனுடைய ஓல்டு ஷர்ட்டெல்லாம் அவனுக்கு போட முடியல அவனால். ஓகே, டூ பிக் டு வியர் ஹிஸ் ஓல்டு பிங்க் ஷர்ட். அவனுடைய பிங்க் ஷர்ட்டை அவனுக்கு என்ன செய்ய முடியல, அவனால் போட முடியல. ஏன்னா அவன் டூ பிக்காக இருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்கள். அவன் என்ன செய்கிறான்? கிச்சனில் போயிட்டு அவனால் தோசை ரெடி பண்ணுவோம் அப்படின்னா அவன் என்ன செய்கிறான்? நம்ம தோசை ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அவனால் தோசை மேக் பண்ண முடியல. மேக்னா என்னது? ரெடி பண்ணுறது. ஓகே, ஏன் அவனால் தோசை ரெடி பண்ண முடியல அப்படின்னா டூ ஸ்மால். அவன் சின்ன பையனாக இருக்கிறதுனால அவனால் என்ன செய்ய முடியல, அவனால் தோசையை ரெடி பண்ண முடியல. டூ ஸ்மால் டு மேக் தோசை ரெடி பண்ணுற அவன் அளவுக்கு அவன் பெரிய பையன் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்கள். அவன் கிராண்ட்பா இருக்காங்க. கிராண்ட்பா பக்கத்தில் அவன் என்ன செய்கிறான்? கிராண்ட்பாவோட ஷோல்டரை பிடிச்சிட்டு கிளைம் பண்ண பார்க்குறான். கிளைம்னா ஏறுறது. ஆனால் அவனால் முடியல. ஏன் அப்படின்னா அவன் டூ பிக். அதாவது அவருடைய ஷோல்டரில், கிராண்ட்பாவோட ஷோல்டரில் ஏறுற அளவுக்கு அவன் சின்ன பையன் இல்லை, டூ பிக்காக இருக்கான். டூ பிக் டு கிளைம் ஆன் கிராண்ட்பாஸ் பேக்னா பின்னால். அதாவது கிராண்ட்பாவோட பேக்கில் ஏறது ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் ஏறதுக்கு முடியல. ஏன்னா அவன் டூ பிக்காக இருக்கான். ஓகே, நெக்ஸ்ட் பிக்சரில் அவன் என்ன செய்கிறான்? அந்த பேபி என்ன பண்ணுறான்? கேரி பண்ணுறான்னா அவன் தூக்க பார்க்குறான். அவனால் முடியலை. ஏன் அப்படின்னா டூ ஸ்மால் டு கேரி த பேபி. அவன் அந்த பேபியை தூக்குற அளவுக்கு அவனால் என்ன பண்ண முடியல. அவன் பெரிய பையன் இல்லை, அவன் ஸ்மாலாக இருக்கான். அதாவது சின்ன பையனாக இருக்கிறதுனால அந்த பேபி அவனால் தூக்க முடியலை. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்கள். அவனுக்கு என்ன பண்ணுறது? மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போ நம்ம மறுபடியும் ரைட் சைஸில் இருக்காமா நம்ம, இல்லை பிக்கா ஸ்மாலா அப்படின்னு அவனுக்கு மறுபடியும் என்ன ஆகுது? கன்ஃபியூஸ் ஆகுது. அவன் என்ன திங்க் பண்ணுறான் அப்படின்னா வாட் ஆம் ஐ த ரைட் சைஸ் ஃபார். மனோ ஒண்டர்ஸ். அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, நம்ம ரைட் சைஸில் தான் இருக்காமா இல்லையா அப்படிங்கிறது அவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவன் திங்க் பண்ணுறான். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 71. அவன் திங்க் பண்ணிகிட்டே இருக்கான் இல்லையா, அவன் என்ன திங்க் பண்ணுறான் அப்படின்னா நம்ம பிக்கா ஸ்மாலா அப்படின்னு அவனுக்குள்ளே கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. அவன் அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் என்ன செய்கிறான்? அவன் என்ன பண்ணுறான்? திங்க் பண்ணிட்டானா? அவன் அதனால என்ன செய்கிறாங்க? அவனுடைய மாம், அதாவது அவனுடைய மதர் என்ன பண்ணுறாங்க? அவனுடைய டவுட்டை கிளியர் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாம் ஸ்மைல்ஸ் அண்ட் சேஸ். மாம் என்ன செய்கிறாங்க? மனோட சிரிச்சுட்டே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒய் யூ ஆர் ஜஸ்ட் ஃபிக் எனஃப் டு கோ டு ஸ்கூல். ஏமானோ நீ ஸ்கூலுக்கு போகிற அளவுக்கு பிக் எனஃபாக தான் இருக்க. பிக் எனஃப்னா பெரிய பையனாக இருக்க. அதாவது ஸ்கூல் போகிற அளவுக்கு நீ எப்படி இருக்க? பெரிய பையனாக தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்கள். அவனுடைய ஃபாதர் இருக்காங்க. ஃபாதருடைய ஷோல்டரில் கேரி பண்ணியிருக்கானா, உட்காந்துருக்கான் இல்லையா. அவங்க ஃபாதர் என்ன சொல்கிறாங்க? அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்மால் அப் ஃபார் மீ டு கேரி யூ ஆன் மை ஷோல்டர்ஸ் சேஸ் டாட். அவன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய ஷோல்டரில் உட்கார்ற அளவுக்கு நீ என்னவா ஸ்மால் எனஃப், எனக்கு நீ சின்ன பையன்தான் அப்படின்னு யார் சொல்கிறா? அவனுடைய ஃபாதர் சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்கள். நெக்ஸ்ட் பிக்சரில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவனுடைய கிராண்ட்பா இருக்காங்களா, கிராண்ட்பாவை கையை பிடிச்சிட்டு என்ன செய்கிறான்? அவன் வாக்கிங் அழைச்சிட்டு போகிறான் இல்லையா. அவங்க கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யூ ஆர் ஜஸ்ட் ஃபிக் எனஃப் டு டேக் மீ ஃபார் மை மார்னிங் வாக்ஸ் சேஸ் கிராண்ட்பா. அவங்களுடைய கிராண்ட்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ என்னை டெய்லியும் மார்னிங் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற இல்லையா, அப்போ என்னைய வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நீ என்னவா இருக்க? பிக் எனஃப், நீ பெரிய பையனாக தான் இருக்க அப்படின்னு யார் சொல்கிறா? சேஸ் கிராண்ட்பா அவனுடைய தாத்தா சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிக்சரில் அவனுடைய கிராண்ட்மா என்ன சொல்கிறான்னு பாருங்கள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ட் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்மால் எனஃப் ஃபார் மீ டு டெல் ஸ்டோரிஸ் டு சேஸ் கிராண்ட்மா. அவங்களுடைய கிராண்ட்மா, அவங்களுடைய பாட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்டோரிஸ்னால் என்னது? கதைகள். அவங்களுடைய கிராண்ட்மாலாம் உங்களுக்கு ஸ்டோரிஸ் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி மனோட கிராண்ட்மா என்ன சொல்கிறாங்க? நான் உனக்கு ஸ்டோரி சொல்கிற அளவுக்கு நீ என்னவா
ஸ்மால் எனஃப், நீ சின்ன பையன்தான், நான் உனக்கு ஸ்டோரி சொல்கிற அளவுக்கு நீ எனக்கு சின்ன பையன்தான் அப்படின்னு யார் சொல்கிறா? அவனுடைய கிராண்ட்மா சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள். யூ ஆர் ஆல்வேஸ் த பர்ஃபெக்ட் சைஸ் ஃபார் அவர் ஹக், ஆல் சே அண்ட் கிவ் ஹிம் எ வார்ம் ஒண்டர்ஃபுல் ஹக். இப்போ அவனுக்கு என்னவாயிட்டு, நம்ம பிக் சைஸில் இருக்காமா ஸ்மால் சைஸில் இருக்காமான்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டான். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனுடைய மதர், ஃபாதர், கிராண்ட்மா, கிராண்ட்ஃபா எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஒன்று கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம், நீ என்னவா இருக்க, ரைட் சைஸில் தான் இருக்க, உன்னுடைய ஏஜுக்கு நீ எப்படி இருக்கணுமோ அதே போல் நீ ரைட் சைஸில் தான் இருக்க, உனக்கு கன்ஃபியூஸாக இருக்க வேண்டாம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அவரோட டவுட்டை கிளியர் பண்ணுறாங்க. ஓகே, டேக் பேஜ் நம்பர் 72. Let us understand. Tick the correct one. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன செய்யணும், கரெக்ட் ஒன்றை டிக் பண்ணணும். ஓகே, கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. டூ ஸ்மால் டு மேக் தோசா, டூ பிக் டு மேக் தோசா. இதில் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது அவன் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவனால் தோசை ரெடி பண்ண முடியலையா, பிக் பெரிய பையங்கிறதுனால அவனால் தோசை ரெடி பண்ண முடியலையா? ஃபஸ்ட்டு பாருங்கள், டூ ஸ்மால் டு மேக் தோசா, அவன் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவனால் என்ன பண்ண முடியல, தோசை ரெடி பண்ண முடியல. அப்போ என்ன செய்யணும், நீங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை டிக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்ன செய்யணும், நீங்கள் டிக் பண்ணிக்கணும். அந்த இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு பாக்ஸை டிக் பண்ணி தான் கரெக்டு. ஓகே, செகண்ட் பிக்சரை பாருங்கள். டூ ஸ்மால் டு வியர் ஹிஸ் ஓல்டு ஷர்ட், டூ பிக் டு வியர் ஹிஸ் ஓல்டு ஷர்ட். இப்போ அவன் பிக் ஷர்ட் போட்டிருக்கான் இல்லையா, அது அவன் ஸ்மாலாக இருக்கிறதுனால அவனால் போட முடியலையா, பிக்காக இருக்கிறதுனால அவனால் போட முடியலையா? அவன் பிக்காக இருந்தான் இல்லையா, அதாவது அவனுடைய ஓல்டு ஷர்ட் பழைய ட்ரெஸ் சட்டையை போடுற அளவுக்கு அவன் சின்ன பையன் இல்லை, அவன் கொஞ்சம் பெரிய பையனாக ஆகிட்டாங்கிறதுனால அவனால் அந்த சட்டையை போட முடியலை. அப்போ டூ பிக் டு வியர் ஹிஸ் ஓல்டு ஷர்ட், செகண்ட் பாக்ஸ் தான் நம்மளுக்கு கரெக்டு. ஓகே, தேர்ட் பிக்சரை பாருங்கள். டூ பிக் டு கேரி த பேபி, டூ ஸ்மால் டு கேரி த பேபி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவன் பெரிய பையங்கிறதுனால அந்த பேபியை தூக்க முடியலையா, இல்லை சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவனால் அந்த பேபியை கேரி பண்ண முடியலையான்னு கேட்குறாங்க. அவன் என்னவா, அவன் பெரிய பையன், அவன் சின்ன பையன் அப்படிங்கிறதுனால அவனால் என்ன பண்ண முடியல, அந்த பேபியை கேரி பண்ண முடியல. அப்போ லாஸ்ட் இருக்கு பாருங்கள், இதை டிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஹூ செட் தீஸ் வேர்ட்ஸ் சூஸ் அண்ட் ரைட். இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இது என்ன செய்ய சொல்லியிருக்காங்க அப்படின்னா சூஸ் பண்ணி ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன இருக்குன்னா மா, மனோ, கிராண்ட்ஃபா அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன செய்யணும், இதில் ஆப்ஷன் எது கரெக்டோ அதை நம்ம ரைட் பண்ணணும். ஓகே, வாட் ஆம் ஐ த ரைட் சைஸ் ஃபார். மனோ யார் சொன்ன அப்படின்னு யார் சொன்னது, நான் ரைட் சைஸில் தான் இருக்காங்க அப்படின்னு யார் சொன்னது, மனோ. அப்போ நீங்கள் இந்த டேஷில் என்ன செய்யணும் அப்படின்னா மனோ அப்படின்னு நீங்கள் ரைட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐ காண்ட் லிஃப்ட் யூ அப், என்னால் உன்னை லிஃப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னது யார், மாம். அவனுடைய மாம் என்ன சொன்னாங்க, மனோ உன்னை என்னால் லிஃப்ட் பண்ணி வச்சுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதான். அப்போ மாம். தேர்டை பாருங்க. யூ காண்ட் ஸ்லீப் இன் த கிராடில் அப்படின்னு சொன்னது யார், நீ கிராடில் தொட்டியில் ஸ்லிப் பண்ண முடியாது, அதாவது தூங்க முடியாது அப்படின்னு சொன்னது யார், கிராண்ட்ஃபா. அங்கே இருக்குது பாருங்க. அப்போ கிராண்ட்ஃபா அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, அங்கே ரைட் பண்ணிவிடுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், I hope you understand this class. Thank you students.